Hello everyone, welcome back to my channel, Chennai Mom in the UK. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூகேயில் இருக்க டர்டில் டோர் பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பீச் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கிலாண்டில் இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் சைட் சீயிங் வியூ பாயிண்ட்னா இதுதான். இந்த ட்ரிப்காக நாங்கள் கோச் எடுத்திருந்தோம். ஸோ காரில் போக வேண்டாம், ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் லாங் ட்ராவல்ன்றனால நாங்கள் கோச் ஆஃப் பண்ணிக்கிட்டோம். ஸோ கோச்சுக்கு மார்னிங் 7:30க்குலாம் வந்துடணும் சொன்னாங்க. ஸோ நாங்கள் மார்னிங் 5:30க்கு எழுந்துட்டு எங்களுக்கு தேவையான லெமன் ரைஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அண்ட் கண்டிப்பாக தேவையான சன்ஸ்க்ரீன் லோஷன் அண்ட் பீச்சில் விளையாடுறதுக்கு டாய்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கோச்சுக்கு வந்துவிட்டோம். ஸோ கோச் வந்து 7:30க்கே வந்துவிட்டோம். ஆனால் அவங்க 8:30க்கு தான் எடுத்தாங்க, ஏன்னா எல்லோரும் அசம்பிள் ஆகணுன்ட்டு. ஸோ இந்த ட்ரிப்க்கு வந்துட்டு ட்ராவல்ஸ் 2 கோச்சஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 72 சீட்டர் 3+2 சீட்டர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏசி கோச். அன்றைக்கி நாங்கள் போன அந்த நாள் வந்து ரொம்பவே வெயிலுங்க. ஸோ ஒரு 30 டிகிரி கிட்டே இருந்தது இங்கேயே. ட்ராவல் போது ஒரு ஸ்பாட்டில் மட்டும் நிறைய ப்ரைவேட் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து பறந்துட்டு இருந்தது. ஸோ அதை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது லக்கிலி எங்களுக்கு ஒரு ஷாட் கிடச்சிது. அது என்னென்னா, ஏர்க்ராஃப்ட்லேருந்து பேராகிளைடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேராஷூட்டில் அங்கேருந்து கீழே குதித்து பேராஷூட்டில் இறங்குறது, அது ஓப்பன் ஆகுறது, அந்த சீன் எல்லாத்தையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போது ஆன் த வேயில் சர்வீஸ் ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஸோ எல்லோரும் அங்கே இறங்கிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கிறது. அங்கே க்ரெக்ஸ்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் சாண்ட்விச்லாம் வாங்கிட்டு மறுபடியும் கோச் ஏறிட்டோம். இந்த ட்ரிப் 1 வே மட்டுமே எங்களுக்கு 5.5 hours ஆகிடுச்சு. ஸோ இது இன் பிட்வீன் வந்து 2 சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ எனி எமர்ஜென்சினாலும் மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஸோ தட் தே கேன் ஸ்டாப் எனிவேர் நியர் டு எனி ஆஃப் த சர்வீஸ் ஸ்டேஷன். இந்த சம்மர் சீசன்றனால நிறைய ட்ராவல்ஸ் வந்து நிறைய கோச்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க சம்மர் வெக்கேஷன் போகிறதுக்காகவே. ஏன்னா இது வின்டரில் கவர் பண்ணுற பிளேசஸை விட சம்மரில் வந்து நிறைய பேர் நிறைய பிளேசஸ் கவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாலிடேஸ் டைம் கூட. ஸோ 1.5 months ஹாலிடே வரப்போகுது. ஸோ அதுக்காண்டியும் சேர்த்துட்டு எல்லாருமே வந்து வெக்கேஷன் பிளான் பண்ணிவிடுவாங்க. போகிற வழியெல்லாம் ஓப்பன் ஃபீல்டாக இருந்தது. இங்கே எதாவது க்ராப்பிங் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. பட் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோவிஷான ஒரு கிராஸ் ஃபார்மாக இருந்தது. ஸோ இதனால் மெயின்டைன் பண்ணுறாங்க, பட் ஃபார்மிங் எதுவும் நடத்தல தான் நான் நினைக்கிறேன். வழி முழுக்க நல்ல மெலோடி சாங்ஸ் கேட்டுட்டு இந்த சீனரிஸை ரசிச்சுட்டே போயிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் போக வேண்டிய டர்டில் டோர் பீச் வந்துருச்சு. ஸோ இங்கே பார்க் பண்ண பிறகு கோச்லேருந்து இறங்கிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கெங்கே என்னென்ன இருக்குது, அப்புறம் எப்போ ரிட்டர்ன் வரணும், எந்த இடத்துல அசம்பிள் ஆகணும், எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கு பிரிஞ்சுக்கிட்டோம். சன்ஸ்க்ரீன் மறக்காமல் போட்டுக்கிட்டோம். ஏன்னா இங்கே வெயில் வந்து தலையை பிச்சிடுச்சு. கிட்ஸ்க்கும் நல்ல சன்ஸ்க்ரீனை இன்னாஃப் ஆஃப் அமௌண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே தான் எங்களுக்கு செம ட்விஸ்ட் காத்துட்டு இருந்தது. இந்த ஏரோமார்க் தெரியுது இல்லையா, அந்த ஏரோமார்க் வழி தான் வந்து பீச்சுக்கு போகிற வழி. ஸோ மவுண்டன் கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பார்த்த உடனே எங்களுக்கு அப்செட் ஆகிடுச்சு. என்னடா நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்காக வந்தால் இங்கே நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும் போல் இந்த மவுண்டன் கிளைம் பண்ணிட்டு சொல்லிட்டு எனக்கு ட்ரிப் ஸ்டார்டிங்கே வந்து ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. பசங்களும் அவங்க டேடியும் ஃபஸ்ட்டு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பின்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே ஏறிட்டு இருந்தேன். என்னால் சுத்தமாக முடியல. பசங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு மம்மி மம்மின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவு அவங்களுக்கும் அங்கே கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ தான் நாங்கள் ஒன்று ரியலைஸ் பண்ணோம். இது என்னென்னா, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரீஸ் பாருங்களேன், நான் நிற்கிற ஹைட்டும் இந்த ட்ரீயோட ஹைட்டும் ஒரே ஹைட்டில் இருக்குது. அப்போனா நாங்கள் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோம், நாங்கள் எந்த ஹைட்டில் இருக்கோம், கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்தோன்னா முடிஞ்சிச்சு. இதை வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோன்னா, எங்களுக்கு பின்னாடியே மவுண்டனுக்கு கீழேயே நாங்கள் நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்து பின்னாடி போனோன்னா ஈஸியாக எங்களுக்கு பெபிள் பீச் ரீச் ஆகிடலான்ட்டு. இந்த இடத்துல 3 பீச் இருக்கான். ஒன்று வந்து பெபிள் பீச். இப்போ நம்ம கீழே இறங்கி போகணுன்னா இம்மிடியேட்டாக ரீச் ஆகிடலாம். அதுதான் பெபிள் பீச். அதுக்கப்புறம் அதுங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஷிங்கிள் பீச். அதை தாண்டி நமக்கு வந்து இப்போ கிளைம் பண்ணுறோம் இல்லையா, இந்த கிளைம் பண்ணி ஏறி இன்னொரு இடத்துல இறங்கணுமா, அங்கே தான் வந்து இந்த மெயின் டர்டில் டோர் பீச் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்க எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டர்டில் டோர் பீச் போகிறவங்க இந்த மவுண்டன் கிளைம் பண்ணணும், இந்த பக்கம் மேலே ஏறி போகணும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அந்த பக்கம் போங்கன்னு சொன்னாங்க போல். நாங்கள் இன்பிட்வீன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்குள்ளே இந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லோரும் அந்த பக்கம் போகவும் நாங்களும் ஓகே இந்த பக்கம் தான் போகணும் போல் சொல்லிட்டு வி ஸ்டார்டட் மூவிங். எனக்கு பின்னாடி இருக்க இந்த ஷாப்பில் தான் நாங்கள் இறங்கி வந்த உடனே ஐஸ்கிரீம் வாங்கினோம். இங்கே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, டாக்ஸ்க்கும் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க போல். அதுவும் அந்த ஃப்ரீசரில் இருந்தது. இது எனக்கு நிஜமாலே புதுசாக இருந்ததுங்க. பட் இறங்கும் போது இது வந்து கொஞ்சம் லைம் ஸ்டோன்ஸில் ஃபார்மான ஸ்டெப்ஸுன்றதுனால இறங்கும் போது கொஞ்சம் ஸ்லிப்ரியாகவே இருந்தது.
இங்கே பக்கத்தில் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இருந்தது. ஸோ பெபிள் பீச்சில் இறங்கிறதுக்கு ஒரு விதமான ஷூஸ் இருக்குமா, அது இங்கே வாங்கிக்கலாமா. ஸோ அது ஒரு ஷாப். அப்புறம் பக்கத்தில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது. அந்த ஹோட்டலில் வைன், பீர், அப்புறம் மற்ற ஆல்கோஹால் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட இங்கே கிடைக்கும். அது அங்கே வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா நமக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இருந்தது. இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா ஷிங்கிள் பீச் போகிறதுக்கான மவுண்டன் கிளைம்பிங் அங்கே இருக்குது. அது மேலே ஏறி போயிட்டு கூட அங்கே வந்து ஷிங்கிள் பீச்சில் இறங்கிக்கலாம். ஸோ மேலே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு மீல்ஸ் எதாவது வேணும்னா அங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளே போகலாம். ஸோ கிட்ட நெருங்க அந்த பீச்சோட வாசனை, அங்கே உள்ளே போகணுன்ற எக்ஸைட்மெண்ட் எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. கையில் இருந்த ஐஸ்கிரீம்லாம் டக்குன்னு சாப்பிட்டுட்டு தே ஸ்டார்டட். இங்கே வந்து சிங்கிள் பர்சன் ரைட் பண்ணுறதுக்கு ராஃப்டிங், அதுக்கப்புறம் டபுள் பர்சன் ராஃப்டிங், அப்புறம் சர்ஃப் பண்ணுறதுக்கு சர்ஃபிங் போர்டு, அது எல்லாமே இருந்துச்சு. அது வந்து ரெண்ட்டுக்கும் தராங்க போல். ஸோ இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ காசு அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் அவங்க ஓன் திங்ஸ், அவங்க ஓன் எக்யூப்மெண்ட்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் பெபிள் பீச். இதை சுற்றி வந்து நமக்கு பெரிய ராக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் போத் சைடுமே வந்து இந்த ராக் ஃபார்மேஷன் இருக்குது. இந்த என்டையர் ராக்மே வந்து லைம் ஸ்டோனால் ஆனது. இந்த பீச் வந்து பெபிள் பீச்சுன்னு கூப்பிட்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இங்கே மண்ணே கிடையாதுங்க. நம்ம நடக்கிற இடம் எல்லாமே வந்து சீஷோர் வந்து நமக்கு மண்ணே கிடையாது. ஃபுல்லாக பெபிள்ஸ் தான், கூழாங்கற்கள் தான். ஸோ இதில் காலை வச்சாவே நமக்கு வந்து நடக்கவே முடியாது, ஒரு மாதிரி கல் குத்திகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இதுக்குன்னு தேவையான ஷூ வந்து வெளியில் விற்கிறாங்க. இங்கே வந்து போட் சர்வீஸ் இருந்தது. ஸோ நாங்கள் போட் எடுத்துக்கிட்டோம். ஒரு டைம் கொடுப்பாங்க, நம்ம காசு கட்டிட்டு நமக்கு எங்களுக்கு வந்து ஆஸ் அ ஃபேமிலி 70 பவுண்ட்ஸ் ஆச்சு. இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே கொஞ்சம் காமிச்சிட்டு அங்கே இன்னும் கூட சைட் சீயிங் இருந்தது போல் அது எல்லாமே கவர் பண்ணாங்க. எனக்கு இந்த போட்டில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணணும் தான் ஆசை. ஏன்னா ஷார்ட்ஸில் பர்ஃபெக்டாக கிடைக்கும். பட் நாங்கள் 4 பேர் இருந்ததுனால ஃபேமிலி நீங்கள் பேக்கில் தான் உட்காரணும்னு சொல்லிட்டு எங்களை லாஸ்ட்டில் தள்ளி விட்டுறாங்க. ஸோ லாஸ்ட்டில் உட்காந்து தான் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க ஃபேஸ் கூட வந்துட்டு போகும். போட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் எங்கள் இதில் இருக்க சேஃப்டி ஜாக்கெட்ஸில் இருக்க ப்ளோவர் மட்டும் எடுக்காதீங்க அப்படின்ட்டு அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது ப்ளோ ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ தேவையான போது மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே பின்னாடி போனோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் கூட கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தோம். நிஜமாவிலே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸ்லோவாக போயிட்டே இருந்தாங்க, திடீர்னு ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்துட்டு ரைட் டர்ன் எடுத்துகிட்டு ரொம்ப த்ரில்டாக இருந்தது. எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிங்கிள் அண்ட் டபுள் ராஃப்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஸ்விம்மும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து டெப்த் வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் சர்டைன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அலவுடு ஸ்விம்மிங். அதுக்கு மேலே அந்த ஒரு போட் தெரியுது இல்லையா, அது வரைக்கும் தான் அலவுடு. அது தாண்டி ஸ்விம் பண்ணக்கூடாது. நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் தான் அதுக்கு தாண்டி போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பால்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு போட் பக்கத்தில் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி. இது எதுக்குன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல. பட் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பிளாக் கலரில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எப்போவுமே மெயின்டைன் ஆகிற ஒரு சீ லெவல் போல், வாட்டர் லெவல். அதை தாண்டி கொஞ்சம் அதிகமாகுதுன்னா நமக்கு அந்த பலூனில் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும் போல். ஸோ அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட் போட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப் வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பால் போட்டு அதை ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக அதை மெயின்டைன் பண்ணுவாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கூட ராஃப்ட் பண்ணுறாங்க. சில பேர் அவங்க சைஸ்க்கு ஏற்றப்பில் ஒரு சர்ஃபிங் போர்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, ரொம்ப குட்டியாக. அவங்க நின்றுட்டு அவங்க அப்பா அம்மாவோட கைடன்ஸோடு சர்வ் பண்ணுவாங்க. சீஷோர்லேருந்து கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து தான் சைட் சீயிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் இது மொத்தமாக என்னால் ஒரே வீடியோவில் போட முடியல. ஸோ நான் இன்னொரு வீடியோ போடுறேன், இதோட பார்ட் 2. ஸோ அந்த வீடியோவில் என்னென்னா நாங்கள் சைட் சீயிங் பார்த்தோம், இந்த டர்டில் டோர் பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெபிள் பீச்சில் நாங்கள் எப்படி எங்கள் டைம் பாஸ் பண்ணோம், அண்ட் இங்கே இந்த பீச்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப்ஸ் பற்றி இது எல்லாமே வந்துட்டு அந்த வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க.